योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय। சர்வம் என்ற வார்த்தைக்கு இந்த நாமத்தாமரைகள் மட்டுமல்ல, நம்மிடம் வரும் எண்ணங்கள், சொற்கள், செயல்கள், நம்முடைய உடல், வாழ்வு அத்தனையும் இந்த சர்வத்தில் அடங்கும். அதை நாம் அடிக்கடி நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் நம்முடைய எண்ணங்களோ சொற்களோ செயல்கள் நம்மிடம் ஒட்டிக்கொள்ளாது. இறைவனுக்கு அர்ப்பணமாகி ஒரு பெரும் புண்ணியத்தை தேடி வைக்கும், ஆன்மீக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி வைக்கும். இன்றைக்கும் ஒரு கதையை பார்க்கலாம். மிக அருமையான ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்கிறார் புத்த மகாபிரான். அவர் அவருடைய சிஷ்யர்களோடு உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் புத்தரிடம் ஏனோ வெகு கோபம் கொண்டிருந்தார். நேரடியாக வந்து நின்று எல்லோர் முன்பும் புத்தரை தாக்கி பேசினார். பலவித கடுமையான வார்த்தைகளினால் திட்டி கொட்டினார். புத்தர் எனவோ அமைதியாக இருந்தார். அவருடைய முகத்தில் எந்த மாற்றமும் தெரியவில்லை. இவர் கடைசியில் வசைமொழிகளால் அர்ச்சனை செய்தவர் மிகவும் களைத்து போய் அதற்கு மேல் சொல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு திரும்பிவிட்டார். ஆனால் பகவான் புத்தருடைய அந்த சாநித்தியத்தில் நாம் கண்டபடி நடந்து கொண்டால் கூட அந்த சாநித்தியத்தினுடைய விசேஷம், சன்னிதான விசேஷம் அப்படி திட்டி கொட்டியவரை யோசனை செய்ய வைத்தது. நாம் என்ன செய்துவிட்டோம்? எப்பேற்பட்ட ஒரு மகான் அவர்! அவரை போய் அப்படி வசைப்பாடி வந்தோமே, எவ்வளவு பெரிய தப்பு நடந்து விட்டது என்று அவர் மிகவும் வருந்தி போனார். மறுநாள் அதே சமயம் வந்து நின்று அதே மாதிரி ஜனங்கள் கூடியிருந்த இடத்தில் புத்த பிரானை வணங்கி வாழ்த்தி, என்னை மன்னித்து விடுங்கள், நான் பெரும் பாபம் செய்துவிட்டேன். நேற்றைக்கு அந்த மாதிரியெல்லாம் உங்களிடம் தோஷம் கண்டுபிடித்து உங்களை அவமானப்படுத்தி விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கைகூப்பி நின்றார். புத்தபிரான் என்ன சொன்னார் தெரியுமா? நம்ம எல்லோரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் அது. அவர் சொன்னார், அப்பா, நேற்றைக்கு யாரை நீ திட்டினாயோ, யாரிடம் அந்த வசைமொழிகளை எல்லாம் பேசினாரோ அவர் அப்பொழுதே போய்விட்டார். இப்பொழுது இங்கு உட்கார்ந்திருப்பவர் வேறு. அந்த நேற்றைக்கு யாரை திட்டினாயோ அவரை நான் சந்திக்க நேர்ந்தால் அவரிடம் நீ மன்னிப்பு கேட்டதாகவும் சொல்கிறேன் என்றார். வசைமொழிகளை பாடியவர் மறுநாள் முற்றிலும் மாறி வந்து மன்னிப்பு கேட்கிறார். ஆக அவரே முதல் நாள் வந்தவர் அல்ல, மாறிவிட்ட புதிய மனிதர். ஆனால் கேட்பவர் புத்தபிரான். அவர் முதல் நாளும் அதே மாதிரி தான் இருந்தார், மறுநாளும் அதே மாதிரி தான் இருந்தார். ஆயினும் அவர் என்ன சொன்னார்? தன்னிடம் வந்திருப்பவரை பார்த்து நீங்கள் மாறி புதிய மனிதராக வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லவில்லை. நீங்கள் திட்டிய அந்த புத்தர் வேறு, இன்று உங்கள் முன் உட்கார்ந்திருக்கும் புத்தர் வேறு. அந்த புத்தரை பார்த்தேனானால் நீங்கள் சொன்னதை நான் சொல்கிறேன் என்று சொன்னார். வந்தவர் பார்வையிலேயே முதல் நாள் புத்தர் வேறு, மறுநாள் புத்தர் வேறு அல்லவா? இன்னொரு விதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால்,
எதையும் நாம் மனதில் இழுத்து கொண்டு அதை சுமந்து கொண்டே இருந்தோமானால் நாம் மாறாமல் அப்படியே இருக்கிறோம். ஒரு ஸ்டாக்னன்ட் வாட்டர், தேங்கி இருக்கும் தண்ணீரில் என்ன ஆகும்? வேண்டாத கிருமிகள் முட்டையிட்டு பலவிதமான பிழிகளை பரப்பும் இடமாக மாறிவிடும். அதுபோல் யார் நம்மை கடுமையாக எந்த ஒரு சொல் சொன்னாலும் அதை மனதில் வாங்கி இழுத்து போட்டுக்கொண்டு அதையே சுமந்து கொண்டு அதே மனிதராகவே எத்தனை பேர் திரிகிறோம். என்றைக்கோ ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் யாரேனும் இதை நம்மை மிகவும் கடுமையாக ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார்கள். அதை இன்று வரையிலும் சுமந்து கொண்டு அவர்களிடம் பகைமை பாராட்டி நிற்போம். நாம் அதே மனிதராகவே இருந்து கொண்டிருப்போம். நம்முடைய மனதிலோ நம்முடைய வளர்ச்சியிலோ எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாது இந்த ஸ்டாக்னன்ட் வாட்டர் என்று சொல்கிறோம் அல்லவா, தேங்கிய தண்ணீர், அது என்ன ஆகும்? பிணிகளுக்கு விளை நிலம் ஆகும். இப்படித்தான் பல பேர் மனதிலே வேண்டாத பல விஷயங்களையும் வேண்டிய விஷயங்களையும் சுமந்து கொண்டு மாறாமல் திரிந்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில். எந்த ஒரு விஷயத்தையும் அந்த நிமிடத்தோடு முடித்து விட்டோமானால் அடுத்த நிமிடம் நமக்கு புதியதாக இருக்கும். நாம் புனித மனிதராக ஒவ்வொரு நிமிடம் வாழ்ந்து கொண்டிருப்போம். அந்த புதிய மனிதருக்கு இறந்த காலம் கிடையாது, எதிர்காலமும் கிடையாது. எதிர்காலம் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. அதை நினைத்தால் மீண்டும் நம்முடைய சுபாவப்படி ஏதேதோ அச்சங்கள், ஒரு பயம் தோன்றும். இது இப்படி ஆகிவிடுமோ, அது அப்படி ஆகிவிடுமோ, இப்படி ஆகிவிட்டால் என்ன செய்வது, இருக்கும் நிலையை பார்த்தால் இப்படி ஆகிவிடுமோ, இப்படித்தானே மனம் நினைத்து நினைத்து பயங்களை எல்லாம் பெருக்கிக் கொண்டு எதுவும் நடப்பதற்கு முன்பேயே நாம் இறக்க வேண்டியது ஒரு முறைதான். ஆனால் எத்தனை பேர் தினம் தினம் பல முறை இறந்து கொண்டிருக்கிறோம். பயத்தினாலோ அல்லது வேறு ஏதோ உணர்ச்சிகளாலோ. ஏனென்றால் இந்த எண்ணங்களின் சுமை, இறக்கி வைக்க வேண்டிய எண்ணங்களை நாம் சுமந்து கொண்டு சென்றோமானால் நாமும் பிணிகளுக்கு ஒரு விளை நிலமாகிவிடுவோம். நாம் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றால் புதுமையாக இருப்போம். புதுமையாக இருப்பது அந்த ஓடும் தண்ணீருக்கு சமானம். இந்த ஓடும் தண்ணீரில் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். அதாவது ஏதேதோ எண்ணங்களை, எப்பொழுதோ நடந்தவைகளை எல்லாம் சுமந்து கொண்டிருப்பதை எல்லாம் இறக்கி விட்டு விட வேண்டும். எப்படி இறக்கி வைப்பது? நம்முடைய பகவானுக்கு நாம் சொன்னோம் அல்லவா, சர்வம் யோகிராம் சுரத்குமாரார்ப்பணம். ஆக அதை இறைவனுடைய காலடியில் போட்டு விடுங்கள். எந்த ஒரு நிகழ்ச்சி, எந்த ஒரு எண்ணத்தையும் சொல்லையும் செயலையும் அது முடிந்த உடனேயே அவருக்கு அர்ப்பணம் செய்து விடுங்கள். உங்களுக்கு அர்ப்பணம், உங்களுக்கு அர்ப்பணம், உங்களுக்கு அர்ப்பணம் என்பது ஒரு பெரிய மேஜிக் வேர்ட். அது ஒரு பெரிய மந்திரம். இந்த மந்திரத்தை நாம் திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் நம்மிடம் எந்த கர்மமும் ஒட்டாது. யாருடைய எண்ணங்களும் நம்மை பாதிக்காது, யாருடைய வார்த்தைகளும் நம்மை பாதிக்காது, யாருடைய செயல்களும் நம்மை கட்டுப்படுத்த முடியாது. நாம் இமயமலையிலிருந்து எப்பொழுதும் புதிதாக உற்பத்தியாகி ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த தூய்மையான தண்ணீராக ஆகிவிடுவோம். இல்லையென்றால் பலவிதமான கொசுக்களையும் பலவிதமான கிருமிகளையும் சுமந்து கொண்டிருக்கும் தேங்கிய தண்ணீராக ஆகிவிடும். நாம் எதுவாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தானே தீர்மானிக்க வேண்டும். நாம் தீர்மானிப்பதாக அல்லவா நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆக எதையும் நாம் தீர்மானிக்கத்தான் வேண்டும். எந்த ஒரு எண்ணமும் சொல்லும் செயலும் இறந்த காலத்தை சேர்ந்ததை சுமந்து கொள்ளாமல் அந்தந்த நிமிடம் இறைவனுடைய நாமத்தை சொல்லி அப்பொழுது என்னென்ன வேலைகளை நாம் செய்கிறோமோ, என்ன வார்த்தைகளை நாம் சொல்கிறோமோ அதை அடுத்த நிமிடமே பகவானுக்கு அர்ப்பணம் செய்து கொண்டே போனோமானால்
வாழ்க்கை மிகவும் எளிமையாக இருக்கும், தூய்மையாக இருக்கும். இறைவனை வெகு விரைவில் அடைந்து விடலாம். இன்றைய பிரார்த்தனை, பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம், கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்கிறோம். உடனடியாக தாங்கள் குறுக்கிட்டு பெரும் கருணையோடு இந்த உலகத்தின் போக்கை மாற்ற வேண்டும். இந்த உலகத்தில் இன்றைக்கு வன்முறை தலையோங்கி இருக்கிறது. நாம் பார்க்கும் சம்பவங்கள், கேட்கும் சம்பவங்கள் எல்லாம் நமக்கு பயத்தை ஊட்டுகிறது. அவ்வளவு ஒரு பகையுணர்ச்சி. அதற்கு காரணம், ஒருவர் சொன்னதையோ செய்ததையோ நாம் மனதில் சுமந்து கொண்டே போய் அது செப்டிக் ஆகிவிடும். செப்டிக் ஆகிவிட்டால் என்ன ஆகும் என்று தெரியும். எந்த ஒரு புண்ணும் செப்டிக் ஆக விட்டுவிட்டோமானால் அது எந்த நிலையில் கொண்டு போய் விட்டுவிடும். அந்த உறுப்பையே எடுக்கும் அளவுக்கு போய்விடும் சில சமயம். ஆக பகவான், தாங்கள் இந்த உலகத்தின் நாயகர், இந்த பிரபஞ்சத்தின் நாயகர். பலமுறை தாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், இந்த பகையுணர்ச்சியும் வேண்டாத விஷயங்களோ எங்கள் மனதில் தேங்கி விடாமல் தாங்கள் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவற்றை எங்கள் மனதிலே ஏற்படுத்த வேண்டும். மக்கள் ஒரு தார்மீக வாழ்க்கை, இறைவன் நினைப்போடு வாழ வேண்டும். ஒரு வினாடியும் புதியதொரு மனிதனாக இறை நினைப்போடு வாழ வேண்டும். நடப்பவை எல்லாம் நன்மைக்கே என்ற உணர்வில் வாழ வேண்டும். ஏற்கனவே பயங்கரமான வன்முறை போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, பயங்கர விளைவுகளோடு. அவற்றை தாங்கள் உடனடியாக நிறுத்தி அமைதியும் சமாதானமும் நிலவச் செய்ய வேண்டும். இந்த உலகம் முழுவதையும் தாங்கள் ஆசீர்வதித்து யாருடைய மனதிலும் பகையுணர்ச்சி எழாமல், போர் என்ற எண்ணமே எழாமல் இருப்பதற்கு அருள் செய்ய வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் திடம் என்று நம்மை தாக்கும் இந்த கொடிய நோய்கள், வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்களையும் கட்டுக்குள் வைக்க வேண்டும். இதற்கும் மேலே மக்களுடைய மனதில் நுழைந்து, எப்பொழுதும் ஏற்கனவே மக்களுடைய மனதில் தான் இருக்கிறீர்கள் பகவான். இந்த சைத்தன்யம் இல்லாத உயிரினமே கிடையாது, இல்லாத உயிர்களே கிடையாது. எங்கும் நிரம்பி இருக்கும் அந்த சைத்தன்யம் நம்முடைய மனதிலும் இருக்கிறது. ஆனால் அது சாட்சி மாத்திரமாக இருக்கிறது. அதனால் நாம் கஷ்டப்படும் பொழுது நம்மை வந்து காப்பாற்றுவோ அல்லது சமாதானப்படுத்துவோ செய்வதில்லை. பெரிய பெரிய குற்றங்கள் செய்யும் பொழுது நம்மை தடுப்பதில்லை. அதனால்தான் இன்றைக்கு உலகத்தில் இவ்வளவு அக்கிரமங்கள் நிறைந்து கிடக்கிறது. ஆனால் ஒரு கொலைகாரனுடைய மனதிலும் இந்த சைத்தன்யம் இருக்கிறது. இந்த சைத்தன்யம் சாட்சி மாத்திரமாக இருப்பதால் எதற்கும் அது ஒரு எதிர் செயல் செய்வதில்லை. ஆனால் நாம் நம்முடைய இந்த எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் நம்மிடமிருந்து போக வேண்டும் என்றால் இந்த சைத்தன்யமானது உயிரோட்டமாய் எழுந்திருக்க வேண்டும், விழிப்போடு இருக்க வேண்டும். வெறும் சாட்சியாக இல்லாமல் நம்முடைய பர்சனல், நம்முடைய உயிருக்கு ஏற்ற, நமக்கு வழிநடத்துவதும் பாதுகாப்பும் செய்யக்கூடிய நம்முடைய பர்சனல் காடாக அது ஆக வேண்டும். அப்பொழுது என்ன செய்யும்? நம்முடைய எண்ணங்கள், போராட்டங்கள், பிரார்த்தனைகள் இவற்றிற்கெல்லாம் அது அனுகிரகம் செய்து கொண்டே இருக்கும். வேண்டியதை நடத்தி வேண்டாததை விலக்கும். ஆக பகவான், தாங்கள் எங்கள் மனதில் உள்ள அசுர எண்ணங்களை எல்லாம் அழித்து அங்கு உயர் சிந்தனைகளை நிரப்ப வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை தேசங்களையும் தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களானாலும், எந்த மதத்தைச் தழுவினவர்களானாலும் எல்லோரும் ஏதேதோ துன்பங்களில் விழுந்து உதவியின்றி, பாதுகாப்பின்றி தவித்து வருகிறார்கள். இந்த கர்ம விதியானது யாருக்கும் கட்டுப்படுவதில்லை, யாருடைய நம்பிக்கைக்காகவும் காத்திருப்பதில்லை.
துல்லியமாக செயல்படும், கடுமையாக செயல்படும். நாம் செய்யும் கெட்ட கர்மங்கள் ஒரு தண்டனையை நமக்கு கொடுக்கும், நல்ல கர்மங்கள் நமக்கு ஒரு சுகத்தை கொடுக்கும். ஆகியவை மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். இது அவதாரங்களை கூட விட்டு வைத்ததில்லை, இறைவனுடைய நீதி. ஆனால் இதற்கும் மேலே காரணமற்ற கருணை என்ற ஒன்று இருக்கிறது. ஆக பகவானிடம் நாம் வேண்டிக் கொள்வோம், தங்களுடைய அந்த காரணமற்ற கருணையானது உலகத்திலே துன்பப்படும் அத்தனை ஜீவராசிகளும் சென்றடைந்து அவைகளுக்கெல்லாம் அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைத்து ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களை பழி பாவங்களிலிருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தந்த நாடு பல துறைகளில் மிக சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்து இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்திச் செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்ல வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அசை போட்டு அதையெல்லாம் ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். தப்பித்தவரை கூட ராட்சச கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தாங்கள் ஆசீர்வதித்து தங்களுக்கு அர்ப்பணமாக அதை செய்ய வைக்க வேண்டும். மாயையின் பிடிக்குள் தப்பித்தவரை கூட சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். ஆனால் அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். எங்கள் மனதிலே இப்பொழுது ஆசா பாசங்கள் காடு போல் மண்டி கிடக்கிறது. உலகம் நிரம்பி இருக்கிறது. அதனால் திடும் திடும் என்று ஏதேதோ உணர்ச்சிகளுக்கு ஆளாகி வாழ்க்கையை பாழெடுத்துக் கொள்கிறோம். திடும் என்று ஒரு பயம் வருகிறது. யாரை கண்டு பயம், எதற்காக பயம் என்று கூட தெரிவதில்லை. சில சமயம் அது ஆட்கொல்லியாக மாறிவிடுகிறது. விஷம் போல் கோபத்தீ நம்மை பற்றுகிறது. கொடிய வார்த்தைகளை பேச வைக்கிறது. பொறாமை, பொச்சரிப்பு, பழிவாங்குதல், காமம், எதற்கெடுத்தாலும் துக்கம் கொண்டாடுது. இப்படி எத்தனை. அது மட்டுமல்ல, நமக்கு ஏற்கனவே கிடைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை பற்றியெல்லாம் எண்ணி அதற்காக இறைவனிடம் நன்றியோடு இல்லாத ஒன்றை பிடித்துக்கொண்டு அதை ஒரு மன உளைச்சலாக மாற்றிக்கொண்டு மருந்தாக வாழ்க்கையே ஆக்கிவிடுகிறோம். தாங்கள் இடியென முழங்கி இருக்கிறீர்கள். இறைவனுடைய நாமமானது நம்மிடம் நம்முடைய பூர்வ ஜென்ம பாபங்களை எல்லாம் அழிக்க வல்லது. மீண்டும் நம்மை பாபம் செய்யாமல் தடுக்க வல்லது. நம் மனதிலே வேரூன்றி இருக்கும் வாசனைகளை எல்லாம் அழிக்க வல்லது. நம்முடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். விரைவிலேயே எங்கள் மனம் தூய்மையாக வேண்டும். இந்த உலகத்தில் எங்கு இருந்தாலும் எந்த வேலை கையில் வந்து விழுந்தாலும் அவையெல்லாம் தங்களுடைய வேலை மட்டுமே. அதை தங்களுடைய சேவையாக ஆனந்தமாக போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்து அவற்றையெல்லாம் ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறது, சுகமோ துக்கமோ, அது எங்களுடைய கர்மவினை பயனால் ஏற்பட்டாலும் அது தங்களுடைய இச்சையினால் தங்களுடைய சங்கல்பத்தினாலேயே எங்களுக்கு நேருகிறது. தங்களிடமிருந்து வரும் எதுவுமே கண்டிப்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்க முடியும். நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்குரிய ஆசீர்வாதமாக அது அமையும். இறைவனிடம் நெருக்கம் கூட்டுவதற்காக அவையெல்லாம் வருகின்றன. ஆக வாழ்க்கையின் துன்பத்தையும் துயரத்தையும் நாம் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக, பிடிவாதமாக ஒரு பெரிய ஆசீர்வாதமாக பார்க்க பழகி கொள்ள வேண்டும். அப்பொழுது எப்படி ஒரு ஆசீர்வாதம் என்று அதுவே தன்னை காட்டிக் கொடுத்துவிடும். அது மட்டுமல்ல, அது ஒரு உயர் ஞானத்தில் முடிவடையும். அதனால் மனம் தூய்மையாகும். பகவான் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம், விரைவிலேயே எங்கள் மனம் தூய்மையாக எப்பொழுதும் தங்களிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் தங்களுடைய கருணை கிட்டி அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை வர வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலில் இருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அகம்பாவத்தை தாங்கள் அழித்து ஆத்ம பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வை எல்லோருக்கும் தந்துள்ள வேண்டும் என்று மீண்டும் 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 ஆத்மாத்மாய் வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் ராம் ஸ்ரீ. योगीराम सूरत कुमार।